ரொம்பவும் ஸ்மால் சைஸில் எல் ஷேப்பில் இருக்க என்னோட கவுண்டர் டாப் நான் மாடுலர் கிச்சன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப கிச்சன்லேயே பிடிச்சது இந்த கேஸ் ஸ்டவ் தான். 3 பர்னர் விடியம் கேஸ் ஸ்டவ், பிளாக் கோட்டிங்கோடு இருக்கும். ஸ்டவ்வில் எப்போவுமே எம்டியாக வைக்கக்கூடாது, பால் காய்ச்சி வச்சுருக்கேன். பால் சாதம் பொங்குனது இல்லை அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் வெறும் தண்ணி மட்டுமாவது வச்சு ஸ்டவ்வில் கண்டிப்பாக வைக்கணும். முக்கியமான ஒன்று, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் சமைச்சு முடித்த உடனே. ஃபஸ்ட்டு அம்மிக்கல் தட்டுறது வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஆயில் கேன், நான் ரெகுலராக அடிக்கடி யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயிலும் நல்லெண்ணெயும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய அஞ்சரை பெட்டி. இதில் நம்ம தாளிப்புக்கு தேவையான கடலைப்பருப்பு, மிளகு, கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், ஃபுட் கலர்ஸ் இது எல்லாமே நான் வச்சுருக்கேன். கேசரி பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபுட் கலர், ஸ்பூன் இது மட்டும் இந்த அஞ்சரை டப்பாவில் இருக்கும். கீழே 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். 2 பாக்ஸ்லேயுமே நான்வெஜ் கிரேவியாக இருக்கட்டும், வெஜ்ஜு கிரேவியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் டக்குன்னு தாளிக்கிறதுக்கு எக்ஸஸாக பயன்படுத்தக்கூடிய ஸ்பைசஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் அஞ்சரை டப்பாவில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, பட்டை, பூவு, கிராம்பு இந்த மாதிரியான ஸ்பைசஸ்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கு தான் அதிக பொருட்கள் இந்த மாதிரி தேவைப்படும். அந்த பொருளை தான் டக்குன்னு பக்கத்தில் வச்சுக்கிறணுன்றதுக்காண்டி இந்த பாக்ஸஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதில் பிரியாணி இலை லீஃப் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த கார்னர் ஸ்டாண்டில் மேலேயும் கீழேயுமே டக்குன்னு தாளிக்கிறதுக்கு மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே நான் வீட்டிலேயே ரெடி பண்ண நெய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நெய் வீடியோ பாலாடையிலேருந்து டக்குன்னு எப்படி தயாரிக்கின்றது ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வாங்கினோன்னா அடியில் வச்சு ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஆயில் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இங்கே கல்லுப்பு ஜாடி, இது தூளுப்பு ஜாடி, வரமிளகா போட்டு வச்சுருப்பேன். பக்கத்துலேயே டிஷ்யூ பேப்பர் ஸ்டாண்டு எப்போ இருக்கும். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரேக்கு ஸ்டீல் ஸ்டாண்டு தான். இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் கட்டர், பீலர் இது எல்லாமே சின்ன ஒரு இதில் போட்டிருப்பேன். அரிசிக்கு உலக்கு வச்சுருப்பேன். பெருங்காயம், நாட்டு சக்கரை, இட்லி பொடி, வறுக்கிறதுக்கு தேவையான மல்லிப்பொடி, இந்த மாதிரி எல்லா மசாலாமையுமே இன்னொரு செகண்ட் ரேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு மேலே இருக்கிறது பாலில் போடுறதுக்கு டீ, பூஸ்ட்டு இந்த மாதிரியும், அதுக்கப்புறம் எக்ஸஸாக யூஸ் பண்ணுற தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாத்தையும் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சு. இந்த கார்னர் ஸ்டாண்டும் இந்த 3 ரேக்கு ஸ்டாண்டு மீஷோவில் வாங்கினேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராகவும் உழைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கிரைண்டர் இருக்கும். இது வெட் கிரைண்டர் தான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு சாப்பிங் போர்டு, இதுக்கப்புறம் பாத்திரம்லாம் நம்ம வைக்கிறதுக்காண்டி மேலே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இதிலே பிளேட்டு, ஸ்பூனு, கரண்டி இது எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு கீழே மிக்ஸி வச்சுருப்பேன். ரெகுலராக நான் ஸ்மால் ஜார் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால அதை எப்போயுமே அட்டாச்சாக வைப்பேன். அதுக்கப்புறம் பாத்திரம் கூட இருக்கும். சிங்கிலேருந்து விளக்கிட்டு அப்படியே இதில் கூடையில் கவுத்தி வச்சுட்டோன்னா காஞ்சிரும். அதுலேருந்து தண்ணி கீழே வடியாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பெரிய தாம்பாளம் ஒன்று வச்சுருக்கேன். சில்வர் தாம்பாளமாக இருக்கனால அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா அதில் உப்பு கரை படியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சிங்க்குக்கு மேலேயே வாட்டர் ஃபில்டர் இருக்கும். வாட்டர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுற தேதி இதெல்லாம் அதிலே நோட் பண்ணி வச்சுக்கலாம். சிங்க்குக்கு பக்கத்தில் டிஷ்வாஷர் ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். என்னோடய கிச்சன் ரொம்ப ஸ்மால் கிச்சன் தான். அதனால தான் கவுண்டர் டாப்பு இவ்வளோ சின்னதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.